ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு நம்ம கூட அமிகோ கராஜ் படத்தோட டீம் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. செம்ம ஜாலியா நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அவ்வளோ சூப்பரா இருக்கீங்களா? ஒரு எக்ஸ்பிரஷனோட கொடுக்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். ஆக்சுவலா மக்களே, இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவரோட சேட்டைகள் எல்லாம் நீங்க பார்க்கணுமே. அந்த லெவலுக்கு வந்து ஊன்னு ஏகப்பட்ட சேட்டைகள் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆரம்பிச்சோடனே அப்படியே ஒரு சாது பாயா மாறிட்டாரு. எப்படி இப்படி தெரியல. How do I tell you? How do I tell you? இதெல்லாம் நம்புறதா வேண்டாமா? சேஷுநாத் ஒரு டயலாக் இருக்கும் ஒரு படத்துல, அவனா அவர் ரொம்ப பயங்கரமான ஆளு. ஜூம் பண்ணி அந்த டயலாக போட்டுடலாம் அவருக்கு. அதே மாதிரியே ஒரு அழகான ஹீரோயின் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நானும் நல்லா இருக்கேன். எனக்கு இருக்கீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அரசியல் இது ஜகஜம். அதே மாதிரி இந்த கேள்வியை கேட்டே ஆகணும். ஆடியன்ஸ் சார்பா நான் கேட்குறேன், ஓகேவா? சின்ன வயசுலயே நடிக்க வந்ததுனால இன்னும் வந்து சின்ன பையன் மாதிரியே இருக்கீங்களாமே, அப்படியா? சின்ன வயசுல இருந்து இல்ல, நீங்க என்ன ரொம்ப வருஷமா பாக்குறதுனால எப்பவுமே வந்துட்டு ஒரு கேப் விடணும். விட்டாதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப வருஷமா நடிச்சுட்டே இருக்கனா, அவங்க என்ன பார்த்துட்டே இருக்காங்களா, நடுவில் நான் கேப் விட்டாலும் நம்ம ஜெயா டிவி இந்த மாதிரி சில சேனல்லாம் இருக்கு, என் படம் வந்துட்டே இருக்கும். ஆமா, சில பேர்லாம் ஊர்ல எல்லாம் என்ன பார்த்தானா, தம்பி நீ வளர்ந்துட்டியா இப்படிலாம் கேட்கறாங்க. நான் அப்பதான் சொல்லுவேன், எனக்கு ஒரு 30 வயசு ஆயிடுச்சுங்க. 30 ஆயிடுச்சா? ஆமா, 34. என்னது இது, நம்ப முடியலையே. நான் 24 நடிச்சிட்டு இருந்தேன். யாராவது சொல்லுவாங்களா ஏஜ்? அப்போ 34 உண்மையா? 34 தான். ஆனா 90s கிட் தான். அக்மார்க் 90s. ஆமா, பக்கா 90s கிட். ஆஹா, சூப்பர். நான் தானே 90sல வந்து ஒரு சீனை பார்த்தே வந்து ஃபர்ஸ்ட் படத்திலே சொன்னேன். ஆமா, சூப்பர்ப்பா. 34 நம்பவே முடியல. அவ்வளோ வந்து ஃபிட்டா இருக்கீங்க நீங்க. 24 மாதிரி. அதுக்கு 34 நான் வயசாயிடுச்சுலாம் சொல்ல மாட்டேன். அதே மாதிரியே டைரக்டர் அவர்களே, அமிகோ கராஜ் ஒரு சூப்பரான படம் வந்து நீங்க எடுத்திருக்கீங்க. ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், வேற லெவலா இருக்கு. ஸோ இந்த பேர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அமிகோங்கிறீங்க, கராஜுங்கிறீங்க, என்னதான் மீனிங் அதுக்கு? பேசிக்கலாக அமிகோ அப்படின்னா ஸ்பானிஷில் ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். ஸ்பானிஷ் லாங்குவேஜில் ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். நண்பர்கள். ஸோ ஒரு கார் கேரேஜில் சுற்றி நடக்கிற ஒரு கதை தான். அந்த கார் கேரேஜில் ஒரு முக்கியமான கேரக்டரில் ஜிஎம் சுந்தர் சார் பண்ணியிருக்காரு. அவரை சுற்றி தான் படம் இருக்கும், எல்லா கேரக்டர்ஸும் இருக்கும். ஸோ அவருக்கு வந்து அந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜ் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவர் ஸ்பானிஷ் பாட்டு பிடிக்கும். அதனால் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கேரேஜுக்கு பதிலாக ஸோ ஸ்பானிஷில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன அமிகோன்னு கூப்பிடுவோம். ஸோ அமிகோ கேரேஜ்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அமிகோ கேரேஜ்னு டிசைட் பண்ணோம். ஓகே. இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் நேம் இல்லாட்டி ஒரு ஃப்ரெஞ்ச் நேம். ஃப்ரெஞ்ச் வந்து ரொம்ப காமனாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பேசப்படுற ஒரு லாங்குவேஜுங்கிறதுனால கேட்குறேன். ஏன் ஸ்பானிஷை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? யூஸ்வலாக அதை நாங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது ஒரு கேரேஜ், அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும், நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து பிடிக்கும். ஸோ அப்போ டைட்டில் வரும்போது யூஸ்வலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேரேஜ், இப்போ ஒரு கேரேஜ்க்கே நம்ம ஒரு பேர் செலக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம யூஸ்வலாக ஒரு கடை நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதில் யூனிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம யோசிப்போம் எப்பயுமே. அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக பண்ணும்போது சரி, ஒரு கேரேஜை சுற்றி நடக்கிற கதை தான். சரி, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம், அந்த கேரேஜுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம், ஏன்னா அந்த கேரேஜ்லேருந்து தான் கதையே ஆரம்பிக்குது எங்களுக்கு ரைட்டிங்லேயே. ஸோ எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கேரேஜ்னால் அது யூஸ்வலாக இருக்கும்ல, அது அப்படி யோசிக்கும்போது சரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்பானிஷ் எடுத்தோம். ஸோ ஒரு ஸ்பானிஷில் வந்து அமிகோன்ற விஷயம் வந்து நல்லா இருந்தது. ஸோ அப்போ வந்து அதை சுற்றி நாங்கள் வந்து கதைகள் நாங்கள் பண்ணும்போது ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ட்ராப்பில் அதுக்கான ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணோம். சூப்பர். எவ்வளோ பணிவாக பேசுகிறீங்க நீங்கப்பா, வேற லெவலாக இருக்கே. நைஸ். அதே மாதிரி வில்லன் அவர்கள் இங்கே உட்காந்துருக்காரு. ஆனால் ஏன் உங்களுக்கு எல்லாமே வில்லன் ரோல்ஸாகவே கொடுக்குறாங்க? இந்த படத்துலையும் நீங்கள் வில்லனாக இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. வில்லன் தானா? ஏன் ஒய் ஏன் வில்லனாக நடிக்கிறீங்க? நீங்கள் கேட்டிங்களா டேரக்டர்கிட்ட, எனக்கு ஏன் வில்லனாகவே கொடுக்குறீங்க எல்லாருமேன்னு? அது எப்படிங்க கேட்க முடியும்? ஆரம்பிச்சு வச்சதே அவன்தான். இல்ல, ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்ததே இவன் தான். ஓ வாவ். இஸ் மை பிரதர், ஆக்சுவலி கசின் பிரதர். அப்படியா? சூப்பர் சூப்பர். ஸோ நேவில இருக்கும்போது அந்த சைன் ஆஃப் டைம்ல வந்து இவன் தான் ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கு, எனக்கு இந்த ரோல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் வந்து டோட்டலா அப்படியே கெரியர் மாறிடுச்சு. ஓகே, நைஸ். அப்ப நீங்க வந்து ஒரு நேவி ஆபீசர்? எஸ், மர்ச்சன்ட் நேவி ஆபீசர். பாரு,
அப்படியே சினிமாக்குள்ள வந்துட்டீங்க நீங்க. இல்ல சின்ன வயசுல இருந்து நிறைய டிராமாஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இவன் ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டு போயிட்டான். ஆ. நான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். டேய் எப்படா எடுக்கிற சொல்றா. ஐ திங்க் ஒரு 10 days ஃபாலோ பண்ணிட்டுவாடா. சொல்றேன் Okay. எப்பதான்டா எடுக்க போற சீக்கிரம் எடுறா. நான் இதுக்கு மெடிக்கல்ஸ்க்குலாம் போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபைனலி இட் ஹேப்பன்ட். ஆஹா சூப்பர். இப்ப நேவி ஆபீசர் வேலையும் பாக்குறீங்க. நோ 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 அது பார்க்க முடியாது. சினிமா தான் எல்லாம் 10 அப்படின்னு years வந்துட்டீங்க. ஆச்சு வந்து. ஓ சூப்பர் சூப்பர் நைஸ். ஸோ என்னோட முதல் ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 years ஜேர்னி. ஸோ இந்த படத்துக்கும் என்னோட இதுக்கும் 10 years 10 years travel. ஜேர்னி இருந்தது. ஓகே 10 இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஆஹா அற்புதம். அதே மாதிரி ஹீரோயின் அவர்கள் ரொம்ப நேரமா சைலண்டா இருக்காங்க. ஹீரோயின் சைலண்டாவே இருக்க கூடாது. கரெக்டா? ஆமா. ஸோ ஹீரோயின் அவர்களே சொல்லுங்க, இந்த கதை வந்து கேட்கும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? டக்குன்னு எந்த விஷயம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு இந்த கதையில? இந்த கதையில் டைரக்டருக்கு நல்ல ஐடியா இருக்குன்னு தோணுச்சு. டெப்யூ ஆய கூட ஹேஸ் தட் ஐடியா. ஸோ நானும் டெப்யூ தான். ஸோ எனக்கு ஸ்டோரி நல்லா பிடிச்சிருக்கு. அப்படி தான் நான் என்ட்ரு ஆயுது. ஓகே உங்களை என்ன மாதிரியான கதாபாத்திரத்துல எதிர்பார்க்கலாம் இந்த கதையில்? இந்த கதையில் வந்து சொசைட்டில எல்லாம் தனியாக இருக்கிற ஒரு இண்டிபெண்டான ஒரு உமன். ஸோ அதில் ஷீ ஹஸ் ஃபேஸ்டு லாட் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ், அந்த ஸ்ட்ரகிள்ஸு அதெல்லாம் பேசிட்டு போகுது. ஸோ இந்த சொல்லுங்க. கேரக்டர் வந்து நீங்க நடிச்சு முடிச்சாச்சு. நீங்க ப்ளே பண்ண இந்த கேரக்டருக்கும் முன்னாடி ப்ளே பண்ண கேரக்டர்ஸ்க்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்க? இந்த கேரக்டர் வந்து ஏன் ரொம்ப யூனிக்கா உங்களுக்கு தோணுது? சில கேரக்டர் வந்துட்டு சென்டிமெண்ட் அந்த ஃபேமிலி எமோஷன்ஸ்னு சில கேரக்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண லைக் அம்மா அப்பா கூட அந்த ஒரு பாண்டிங் காமிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பாண்டிங் காமிக்கணும், அண்டு என்னுடைய டீனேஜை நான் திருப்பி நான் காமிக்கணும். ஏன்னா நானும் சின்ன வயசு நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் வந்து நிறைய ஒரு வேரியேஷன்ஸ் ஆஃப் லைக் அந்த ஏஜ் கேட்டகரியாகவே ஒரு எத்தனை வருஷம் 10-15 வருஷம் ட்ராவல் இருக்குமா படத்தில். ஸ்கூல் பையனாக வருவேன், அப்புறமா வந்துட்டு ஒரு டீனேஜ் பையனாக வருவேன், அப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலை செய்கிற இடத்துல தான் இவங்களை நான் பார்ப்பேன். ஓ ஸோ ஒரு ட்ராவல் இருக்குது இந்த படத்தில். அண்ட் இந்த படம் பார்க்கும்போது லேபிளில் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமாக நடிச்சுட்டு ஆமா ஆடியன்ஸ் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் கெட்டப். ஆமாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும். ஆனால் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணதே வீட்டில் இருக்கிறவங்க தான். நிறைய வீட்டில் இருக்கிற அம்மாலாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க, சூப்பராக பண்ண தம்பி அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு வேற ஒரு டைமென்ஷன் ஆஃப் கேரக்டர் லைக் அவங்க வீட்டு பையனா, அவங்க வீட்டு பையனுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்தால் எப்படி இருக்கும்ன்றது அந்த படத்துலேயே இருக்குது. ஓகே ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு வேரியேஷன்ஸ் வரும்போது நடிக்கணும்ல. அண்ட் கண்டிப்பா. ஒரு ஒரு யங் டைரக்டரு, ஒரு டெபியூடன்ட்டு, அவர் நம்மளை நம்பி வரும்போது நம்ம கூட அவருக்கு பண்ணாமல் தம்பி நான் பிஸியாக இருக்கேன்னு எப்படி என்னால் அதை சொல்ல முடியும்? ம் ஸோ அதை என்னால் சொல்ல முடியல. அண்ட் எனக்கு அவனையும் பர்சனலாக எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். வேறு பிடிச்சது பேசும்போதே ஓகே ஸ்வீட்டுன்றதுனால. ஸோ ஓ அதனால் நீ வா நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆஹா Yeah. சூப்பர். அதே மாதிரி ஹீரோயினும் இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்டே ஆகணும். என்ன மாதிரியான லவ் சீன்ஸ்லாம் நாங்க எதிர்பார்க்கலாம் இந்த கதையில? கேங்ஸ்டர் மூவினாலே ஹீரோயின் வருவாங்க போவாங்க பாட்டுக்கு வருவாங்க. நாங்க பார்த்த வரைக்கும் இந்த வரலாறுல. பட் இவங்க இந்த படத்துல என்ன மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்றாங்க? அந்த மாதிரி பெரிய லவ் சீன்ஸ் எதுவுமே, ரொமான்ஸ் எதுவுமே கிடையாது. வந்து மெச்சூர்டான ஒரு லவ் தான். ஓகே அந்த மெச்சூர்டான மாதிரி தான். லவ்னா கண்ணும் கண்ணும் மட்டும் தானா? ஆமாம், ஒரு மாதிரி ரொம்ப கேரிங்கான ஒரு லவ், ஒரு எந்த ஒரு வல்காரிட்டியுமே இல்லாமல். ஒரு ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் தான் மோர் தென் ஓகே நீங்கள் ஒரு லவ்ஸ். தேர்ட் ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் பார்க்கும்போதே வந்துட்டு அந்த லவ்வில் வந்து ஒரு ஜென்யூனிட்டி இருக்கும், ஒரு கேரிங் தெரியும், அந்த மாதிரி லவ். சூப்பர். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி வந்து அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா டீ ஆ பார்ட்டி? ஆ சாய் வித் செலிபிரிட்டி சாயாஸ் தான் இருக்கு. சாய் தான் ஆரம்பிச்சலாமா? ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் டீ. ஓகே எங்க ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் டீ டீ இருக்காதா? டீ தான் சுடுது. ஆ, ஓ ஆ லேட்டா நடிச்சிட்டேன், டைமிங் போயிடுச்சு, பரவாயில்ல. என்னங்க? ஜிஞ்சர் டீ உள்ளே காசு ஓஹோ, பணம் அப்புறம் துட்டு மணி மணி. துட்டு மணி மணி. ஜிஞ்சர் டீ உள்ளே மணி. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் கேள்வி கேட்பேன். கரெக்டா பதில் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னீங்கன்னா அங்க என்னது அது கிக்கிங் என்னது அது சொல்லுவாங்க, Punch bag. பாக்ஸிங்கா? பாக்ஸிங் பாக்ஸிங் கிளவுஸ் இருக்கு. யாரு தப்பா சொல்றாங்களோ பக்கத்துல உங்களை இருக்கிறவங்க குத்தணுமா? டமால்னு அடிக்கணும் அவங்கள. ஓ, ஓகேவா? உங்கள்ட்ட இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். நீங்க லைஃப்லயே வாங்கின முதல் சம்பளம் எவ்வளோ? 167 ரூபாய் நினைக்கிறேன். 167. 167 ருபீஸ். ம். ஆஹா அதுக்கப்புறம் ரவிக்குமார் சார் கூப்பிட்டு அப்பா கிட்ட இப்போதைக்கு இதை வச்சுக்கோன்னு ஏதோ கொஞ்சம் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ம் நைஸ். அப்ப ஆனா அது ஒரு பெரிய காசு தானே? ஆப்வியஸ்லி. என்ன ஆ ஃபர்ஸ்ட் படம் சம்பளம் சும்மாவா? ஆ ஆமா, 167. வாவ். இல்ல, அன்னைக்கு 14 மணி நம்பர் வேல்யூ 5. வந்து வாவ். ரொம்ப பெருசுல மச்சான். 30 வருஷம் ஆமா 30 வருஷம்
30 வருஷம் 30 அன்னைக்கு அது முன்னாடி ரொம்ப 160. பெரிய விஷயம். ம். ரொம்ப அதுவும் பெரிய சின்ன விஷயம். வயசுலயே வந்து சம்பாதிக்கிறதுலாம் வேற லெவல். ம். 167 rupees. ம். அற்புதம். அப்படியே நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் சம்பளம். ஷார்ட் ஃபிலிமுக்கு 3000 நினைக்கிறேன். பாத்தீங்களா ட்ராவலிங்க்கு எவ்வளவு பெரிய மட்டும்தான். பாத்தீங்களா இதெல்லாம் பெரியாரு எங்களாம் அவ்வளவு கொடுக்கவே இல்லை. இல்ல டிராவலிங்க்கு தான். 3000 ஆமா ஆமா. காலேஜ் பக்கத்துல படிக்கும் போதே தான். வாங்கிட்டீங்க. ஆமா ஆமா அப்பதான் அந்த Okay. டைம். நீங்க சொல்லுங்க டைரக்டர் சார் எவ்வளவு வந்து சம்பாதிச்சீங்க? இன்ஃபோசிஸ்ல இருந்து நான் 12,800 அரௌண்ட் 2012. அவர்தான்ப்பா பயங்கரமா சம்பாதிச்சிருக்காரு. வேற லெவல். நீங்க சொல்லுங்க. இந்த 8 தாசன். pounds actually. 8 pounds. ஐயோ அவர் அங்க மச்சான், போயிட்டாரு. 1000 ஃபாரின் ரூபாவா? அப்போ eight அன்னைக்கு pounds. ரேட் ஆமாம் அன்னைக்கு 100 ரேட் ரூபா. வந்து 70 சம்திங் தான் இருந்தது. 70-ஆ? அப்ப 2009 70 சம்திங் தான். அது கால்குலேட் பண்றதுக்குலாம் எனக்கு Time இல்ல, எனக்கும் எனக்கும் டைம் இல்ல. இல்ல நானும் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் இது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆகுதுல்ல? நானும் எண்ணி பார்த்துட்டு தான் இருந்தேன். இல்ல ஓகே எல்லாருமே வந்து நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க. சூப்பர். ம். இதுக்கு வந்து நோ பாக்ஸிங் பா. Black tea. Black டீ போலாமா? Yeah. ஓகே Black டீ உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓ சோ சேட் பா. ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு. Oh my god. சோ சேட் இந்தாங்க. ஓ நீங்க அதை சாப்பிடணும். ஆமா. ஐயோ என்னோட ஆனந்தம் மகேந்திரன் அவர்களுக்கு. இல்ல எல்லாரும் இது பூதா பூதா இருக்குமா? பச்சை மிளகா Especially குத்தி அது போடுறாங்க. வந்துச்சுன்னா மாட்டிக்கிட்டாங்க. நல்ல Okay. ஸ்பைஸ் இருக்குமா? புரியுதா உங்களுக்கு? மகேந்திர நல்ல மனசு mind இருக்கிறவனுக்கு voice. காசு வரும். தப்பிச்சிட்டாரு அவரு. Come on. சும்மா ஒரு வா. அப்படி. ஜஸ்ட் இல்ல கடிக்கணும், கடிச்சு நல்ல மெல்லணும். ஐயோ. அதொன்னும் இல்ல. மைண்ட் வாஷ் இப்ப இப்படிதான் இருக்கு. பேச்சா பேசுன கொஞ்ச நஞ்சா பேஸ். கம் ஆன். Come on, eat it. ஓகே. ஆமா, லைட்டா. இவ்வளவு பிட்டாவது நீங்க சாப்பிடணும் கண்டிப்பா. ஹலோ, கடிக்கவே இல்ல. கடிச்சு 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 நல்லா கடிக்கிறாங்கப்பா அவங்க. இப்ப நான் கடிச்சு காமிக்குமா? கடிச்சு மஞ்சுமால் கேர்ள். மஞ்சுமால் girl. வாயில புடிச்சு இழுத்து கடிச்சு ஒண்ணும் இல்ல. இல்ல கடிச்சு கடிச்சு. அம்மா நீ கடிச்சு கடிச்சு பியூ. வந்துருச்சு. வாட் இஸ் திஸ்? கம் ஆன் கொஞ்சமா. ஆ. வெரி நைஸ் காட்டுமா. ஓகே, இங்க ஓரமா லைட்டா எலி கடிச்ச மாதிரி கடிச்சு. ஆனா அது டாஸ்க் இல்ல. அதுவே போதும். அது டாஸ்க் இல்ல. பரவாயில்ல. யூ டிட் இட் வெரி குட். அது Thank டாஸ்க் you. இல்ல. Thank you. சும்மா இதெல்லாம். சும்மா பிராங்க் பண்ணோம் நாங்க. என்ன கேள்வி கேட்க போறேன்னா அமிகோ கராஜ் படத்துல யாருக்கு வந்து பயங்கரமா கோவம் வரும்? சுள்ளு சுள்ளுன்னு கோவம் வரும்னா யாருக்கு சொல்லுவீங்க? அங்கே யாருக்கும் கோபம் வரல. எல்லாருமே கூல் தான். நம்ம அப்படிதான் பண்ணும்போது இருந்துச்சு ஷூட் பண்ணும்போது. ஆமா. படத்துல எந்த கேரக்டருக்கு பயங்கரமா கோவம் வரும்? படத்துல ஆஃப் கோர்ஸ் வில்லனுக்கு தான். வில்லனுக்கு தானா? குட்டி சிங்கத்துக்கு கிடையாதா? சும்மாவே கோவம். ஆக்சுவலி எனக்கு அவ கூட இவனுக்கு வேற வேலையே கிடையாது. தெரியாதனமா ஹீரோ டைரக்டர் வில்லன் சொல்லிட்டான்ட்டு எல்லாத்துக்குமே கோபப்படுறான் இவன். இப்போ இது எப்ப திருந்துற எனக்கு சொல்றா சும்மா இரு மச்சான் நீ. சும்மா நான் இவருக்கு கேட்டேன் நீ தானா? வில்லனா வாடான்ட்டு. அவரே வந்துட்டாரா வில்லனா? நான் வரேன் வில்லனா அப்படின்னு. ஆமா, அவனா காண்டுங்க. திரும்பினா கோவப்படுறான். சாப்பிடு காலைல மச்சான் என்ன ஷார்ட் ரெடியானா அப்படின்றான் அவன். இல்ல நான் பண்றனோ இல்லையா அவன் நல்லா பண்றான். ஆக்சுவலா டாஸ்கே இல்ல. ஹீரோயினை வந்து மிளகா சாப்பிட வச்சிட்டீங்க நீங்க. அதனால மகேந்திரன் அவர்களுக்கு ஒரு குமாங் குத்து குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் சொல்லிட்டாங்க. அதுவும் பண்றதெல்லாம் சாப்பிட்டு- பண்ணிட்டு பொண்ணு போதுமா ஒரு குத்து? ஹாப்பியா? ஒரு பச்சை மிளகா ஒரு குத்து தான். இப்ப அடுத்த டீ போயிடலாமா? செஞ்சா மாச்சா மின்ட் மசாலா. மசாலா பேசணும் நான் மசாலா. மசாலா டீ. ஓகே மசாலா உள்ளே வாட் இஸ் திஸ்? வெங்காயம். வெங்காயம். இந்த டீம்ல யாராச்சும் நீங்க இப்படி திட்டணும்னா யாரை திட்டுவீங்க? இவன் தான் திட்டுவேன். வெங்காயம்னா திட்டிடுவீங்களா? வெங்காயம் எல்லாம் திட்ட மாட்டேன். திட்டுறதான் தம்பி உரிமை உணர்ந்து எல்லாமே திட்டிட்டு இருப்பேன். ஆ. அவனை சரி விடுங்க நான் பாத்துக்கலாம். இப்ப ஆக்சுவலி எனக்கு தெரியும் மசாலா டீ சொன்னது எங்க டைரக்டர். ஓ கேள்வி கேட்கறது அவனே. இல்ல அப்படி போயிட்டாங்க அப்படின்னு வந்தாங்க. ஆமா. ஏதாவது அண்ணா தம்பி தானே, பரவாயில்ல, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ வெங்காயம் பேஸ் பண்ணி இன்னொரு ஒரு கேள்வி நான் கேட்க போறேன். இந்த படத்துல என்ன மாதிரியான எமோஷனல் சீன்ஸ்லாம் நாங்க எதிர்பார்க்கலாம்? பேசிக்லி இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஸோ நீங்கள் ட்ரைலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே அதை ஒரு கேங்ஸ்டர் பேஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்த கேங்ஸ்டர் பேஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு கேங்ஸ்டர் வந்து ஒரு க்ளோரிஃபைடாக வந்து காமிச்சிருக்கும். ஸோ எல்லாருமே வந்து லைக் எல்லா கேங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் யார் நம்ம பார்க்குறோம் நார்மலாக இருந்து ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மாதிரி ஒரு காமன் சுச்சுவேஷன்லேருந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனால தான் அதுக்குள்ளே வந்து எப்பயுமே வந்து தள்ளப்படுறாங்க. ஒரு சிலர் வந்து அதை விரும்புகிறாங்க, ஒரு சிலர் வந்து அதை விரும்பாமல் அது உள்ளேயே இருக்காங்க. அதை விட்டு வெளியும் வர முடியாமல், வெளியே வந்தால் அவங்கள வந்து அவங்க காப்பாற்றிக்க முடியாது. ஸோ உள்ளேயும் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறதில்ல. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி நான் பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க.
ஸோ அவங்க அந்த விஷயத்தில் இருந்தும் வந்து அவங்க அதை விட்டு வெளியே வர முடியலையே அப்படின்ற ஒரு எமோஷனல்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே எப்பயுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்தில் வந்து அதை ஒரு க்ளோரிஃபைடான கேங்ஸ்டராக இருக்காமல் ஒரு எமோஷனல் சைட் ஆஃப் த கேங்ஸ்டர் வந்து இந்த படத்தில் பார்ப்போம். ஓகே, நான் இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்குறேன் இந்த கேள்வியை. ஒருத்தராக நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லணும், இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க கண்டிப்பாக மாற்றியே ஆகணும்ப்பா, எனக்கு இந்த விஷயம் இவங்கள்ட்ட பிடிக்கவே இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க மகேந்திரன் அவர்கள்ட்ட? கிரிக்கெட் ஆடும்போது கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணணும். ஓகே, அந்த டைம்ல வந்து அந்த வெளியே எப்பவுமே வெளியே எப்பவுமே சில்டாக தான் இருப்பார். ப்ளஸ் வெளியே பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். எப்பவுமே எதாக இருந்தாலும் நம்ம பேசினாவே கோவத்தில் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று ஆரம்பித்தா அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் சரிடா என்ன பண்ணும் அப்படி இப்படின்னு சில் ஆகிடுவார். பட் ஆனால் மேட்ச்சில் அந்த எக்ஸ்பிரஷனை வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து அது மேட்ச்சில் வந்து ஒரு டைம் வந்து ரொம்ப இதாகிடுவார். அது எனக்கு அவர்கிட்ட பிடிக்காது. அது எதனால அந்த கோபம், அந்த ஆக்ரோஷம்? காண்டை வெளியே காட்ட முடியல, கிரவுண்ட்லயாவது காட்டுவோமே அப்படின்னு. ஓ, கிரவுண்ட் தான் பாவம். இல்லை, ஆடுற எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்கு என்னை பற்றி இன் அண்ட் அவுட் தெரியும். ஹூ நல்லாவே தெரியும். அவனுங்கிட்ட நான் வந்துட்டு என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லவனா இருக்கணுன்றது அங்கே அவசியம் கிடையாது நிச்சயமா இல்லையா? ம். தெர் இஸ் அ கூல்னு ஒன்று இருந்தால் ஹாட்னு ஒன்று இருக்கு. ஸோ ரெண்டுமே இருந்தால் தான் அது வேல்யூ இருக்கு. ஆமா, ஸோ அவன் கூல் அங்க கூலே இல்லைங்கிறாரே. அதாங்க கூல் அவருங்க, ஹாட் நாங்க. ஆ, ஓ நீங்க கலக்கல். எப்படி, நீங்க வந்து முனிவரா? நான் காமிக்குவா உங்க வீடியோ எல்லாம் லீக் பண்ணிட்டவா அப்படிங்கிறாரு. ஓட்ட லீக்கு. இல்லை அது வந்து அது ஒரு என்னன்னா கேம் விளையாடும் போது ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒவ்வொரு பிளேயருக்கு வந்து அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு அது வந்து மாறும். ஆ. ஸோ விராட் கோலி ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னா தோனி ஒரு அதுக்கு மாதிரி ஆப்போசிட்டாக இருக்காரு. தோனி இருப்பாரு, சச்சின் இருப்பாரு. ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்ல. இவர் யாரு? அவர் வந்து விராட் கோலி மாதிரி இருப்பாரு. அவர் Okay. அவர் ஆனா தோனியோட நான் பெரிய தோனி fan. தோனியோட பெரிய ஃபேன். பட் ஆனால் ஃபீல்டில் வந்து விராட் கோலி மாதிரி இருப்பாரு. ஓகே, அவரு. விராட் கோலி இவரு. அப்ப அனுஷ்கா சர்மா இவரோடது யாரு? அது எனக்கு நம்ம தெரியலங்க. அவரே கேளுங்க. சொல்லுங்க, எங்க வேர் இஸ் யுவர் I love அனுஷ்கா you, சர்மா? director. இப்போ இவ்வளவு வரைக்கும் கியூட்டா பிஹேவ் பண்ணா நான் நினைச்சே பார்க்கல. இப்போ வரைக்கும் அண்ணன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்காரு. இப்போ Okay. வரைக்கும் அனுஷ்கா சர்மா யாருன்றது இன்னும் கொஸ்டினபிள் தான் இருக்கு. ஸோ அதனால ஃபீலிங்கா பாவம் எவ்வளவு ஃபீல் பண்றாரு பாருங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ அண்ணன் வந்து சிங்கிளாக தான் இருக்காரு. எப்படி லைஃப் ஃபுல்லா சிங்கிளாவே இருக்கலாம்னு பிளானா? வாட் இஸ் தி பிளான்? ஷாக் ஆயிட்டேன். அடுத்த வருஷம் கைலாசம் போறோம். யோசிக்கிறேன். அடுத்த வருஷம் யோசிக்கிறேன். ஓகே, ஹீரோயின் அவர்கள்ட்ட இந்த ஒரு விஷயம் மாத்தினா சூப்பர்பானா என்ன சொல்வீங்க? கொஞ்சம் தமிழ் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டா கொஞ்சம் வே ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு தமிழ் ஃபிலிம்ஸ் பேசும்போது செய்யும்போது நல்லாயிருக்கும். ஓகே, நைஸ். வில்லன் தாசரதி அவர்கள்ட்ட ஒரு விஷயம் மாத்தணும்னா? ஒரு விஷயம் இல்லை, நிறைய இருக்கு. அது டெய்லி அவர் கிளாஸ் எடுப்பேன், இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க. ஆஸ் அ பிரதராக நான் அதான் சொல்கிறேன். இப்போ ஒரு படம் பண்ணும்போது ஆகட்டும், ஏதாவது ஒரு படம் அப்படின்னா அவர் ஒரு படம் பண்ணுறேன்னா அதை நான் பார்ப்பேன். நான் பார்த்து ஏன் இதில் இப்படி டப்பிங் பண்ணீங்க, ஏன் இதில் இப்படி பண்ணீங்க. ஸோ ஆஸ் அ பிரதராக வந்து எனக்கு நான் ரொம்ப இது இருக்கும். அப்போ வந்து நான் நிறைய சொல்லுவேன், இதை மாற்றிக்கோங்கன்னு. அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது. அது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஒரு தனி எபிசோட் வேணுமா? ஆமாம், ஒரு விஷயம் சொல்ல முடியாது. இப்போ திருப்பி போய் வெளியே ஏதாச்சும் இந்த இன்டர்வியூலேருந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் அவருக்கு வந்து சொல்லுவேன், இந்த இன்டர்வியூவில் பண்ணீங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் எப்படின்னா, அவன் கிட்ட இருக்கிறது இவன் கண்டுபிடிக்கிறது, இவன் அவன் கிட்ட சொல்றது. இதுதான் வேலை இவங்க ரெண்டு பேருக்கு. ஆனா இதை பண்ணாத, சரிடா தம்பி, அதை பண்ணாத, சரிடா தம்பி, நைட்டு தூங்க 12 மணிக்கு அண்ணன் அதை பண்ணாத, சரிடா தம்பி. இவரே இப்ப பேசும்போது கொஞ்சம் ஜர்க்கு கொடுத்து தான் பேசுறாரு. ஏன் வெளில வந்தோடனே வந்து மிரட்டுவாரா அவங்கள? இல்லை மிரட்டுறது இல்லை, மிரட்ட மாட்டான், வீட்டுல Actually, போட்டு குத்துருவான். நான் தான் Sorry எப்பவுமே வந்து மச்சான். சொல்லுவேன். நான் தான் அவர் வந்து பெருசா ஏதோ இது பண்ண நான் தான் சொல்லுவேன். ஆனா இது பண்ணுங்க, ஏதோ படம் பார்த்தேன்னா ஆனா இது இப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆக்ஷன் சீக்வென்சஸ்லாம் எப்படி இருக்கும் இந்த படத்துல? லைவா இருக்குமா இல்ல பயங்கர சினிமாட்டிக்கா இருக்குமா? அப்படியே 2 கார் மேல வந்து Live-ஆ டமால்னு தான். உடைஞ்சு லைவ்லாம் இல்ல, ஆ. லைவ் லைவ். லைவா தான் இருக்கும். இல்ல, நாங்க ரோப்பே வந்து நாங்க எந்த ஸ்டன் சீக்வன்சஸ் நாங்க Use யூஸ் பண்ணல. பண்ணல. ஓகே, நம்ம சண்டை போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் லைவா தான் இருக்கும். ஓ நைஸ், அற்புதம். ஓகே, சென்ச்சா மாச்சா மின்ட் எது போலாம்? நீதான்டா. நீதான். மின்டி மின்ட் போலாமா? மின்ட் உள்ளே வாவ், அல்வா. இந்த படத்துல யார் உங்களுக்கு பயங்கரமா? அல்வா கொடுப்பா. கரெக்ட், யூ ஆர் வெரி கரெக்ட். யார் பயங்கரமா உங்களுக்கு அல்வா கொடுத்தது? உயிர் நண்பன் வரல இன்னும். ஆ முரளி. நான் மறந்துட்டேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து என் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து பண்ண ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் காமெடியை நான் பண்ணியிருக்கான். அவன் வந்து ஒரு 4 கொடுத்தான் பெருசா. ஓகே, அப்ப சொல்லலாம். இந்த விஷயத்துக்கு நீங்க கண்டிப்பா உண்மையா பதில் சொல்லணும். ஓகேவா? சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே நீங்க வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால என்ன மாதிரியான அல்வாக்கள்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்க? மறக்க முடியாத அல்வானா இது இந்த அல்வா? வரைக்கும் நான்
நடிச்ச நிறைய நிறைய படங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு ஃபுல்லாக வந்ததே இல்லை. நிறைய படங்களுக்கும் வந்ததே இல்லை. அந்த மாதிரி நான் தான் வாங்கியிருக்கேன். வேற ஒன்றும் பெருசாக இல்லை. மறக்க முடியாத அல்வாக்கள்லாம் இல்ல. அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. நத்திங். நான் எப்பவுமே ஒரு விஷயம் நான் வச்சிருப்பேன். இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்லையும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நடந்துடக்கூடாது. நீங்க யாருக்குமே அப்ப அல்வா கொடுத்ததே இல்ல லைஃப்லயே? இல்லை கொடுத்ததில்ல. நைஸ். நீங்க சொல்லுங்க, என்ன அல்வா மறக்க முடியாத அல்வா உங்க என்னைக்கா லைஃப்ல? டேட் கொடுக்குறேன்னு கொடுக்காம ஹல்வா. இருந்திருக்கியா? ஹல்வா ஆக்சுவலி நம்ம கேரளாவில் கோழிக்கோடு இருக்கோம்ல, அங்கே ஹல்வா ஃபேமஸ் தான். ஸோ அப்படியா? அங்கே போயா எப்பவுமே பை பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குவாங்க. நான் இவருக்கு பை அந்த பண்ணி ஊர்ல சும்மாவே கொடுக்கல. கொடுப்பாங்க. அவங்களுக்கு பாவம் குழந்தைக்கு புரியல அல்வா ஆமா, கொடுக்கறதுனா ஆமா, என்னன்னு. ஆமா. அவங்க வந்து வாங்கி கொடுக்கறது, மத்தவங்களுக்கு இது ஷேர் பண்றதுன்னு நினைச்சிட்டு வேற இருக்காங்க. என்ன கேட்ட? உங்களை அல்வா தான் யார் easy. ஏமாத்தி இருக்காங்க. லைக் நீங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின், உங்களுக்காக தான் நான் இந்த கதையே எழுதியிருக்கேன் அப்படின்வாங்க. பட் உங்களுக்கு லைட்டா தோணும், அல்வா குடுக்குறாங்களோ, நமக்கு பிஸ்கெட் குடுக்குறாங்களோ, அந்த மாதிரி. இன்னும் புரியல. ஐயோ, நான் என்ன இதுக்கு மேல நான் எப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்றது? யாராச்சும் அல்வான்னா என்னன்னா come on. ஏமாத்துறது. இட்ஸ் அதர் லாங்குவேஜ். Okay, லைக் ஓ okay. என்ன ஏமாத்துறியா அப்படின்னு. இது அல்வான்றது ஒரு ஒரு சைன் லாங்குவேஜ். ம், ம். அந்த மாதிரி அல்வா கொடுக்கறதுனா உன்னை இதுக்கு முன்னாடி நீ யாருக்காவது கொடுத்துருக்கியா? நான் நீ கொடுத்திருக்கியா? கொடுத்துருக்கியா யாருக்காவது? இல்ல, இல்ல. யாரும் இல்ல. இல்ல. இது நம்புற மாதிரி இல்ல. என்னைக்காவது டேட் கொடுக்குறேன்னு யாருக்கா கொடுக்காம இருந்திருக்கியா? டேட்டா ஆ. அது இருக்கு. இதுதான் அல்வா. எப்படி பிடிக்கிட்டா பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆனா அவங்க பொய் சொன்னதால ஒரு பஞ்ச். அப்பெல்லாம் தர முடியாது. பட் நான் கொடுக்கல, நான் கொடுத்துட்டு இல்ல. தரேன்னு அலைய வச்சு கொடுத்துட்டேன். எப்படி இல்ல இது ஐயோ. அவங்க Sorry, பாவம், அவங்களுக்கு பாதி எனக்கு தான் புரியுது. full-ஆ நான் என்ன சொல்ல? கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அல்டிமேட் ஃபன். பெருசா அவங்களுக்கு தெரிஞ்சு ஞாபகப்படுத்தி ஒரு அல்வாலாம் கொடுத்தது இல்லம்மா. ஓகே. அவ்வளவுதான். மாச்சா செஞ்சா என்ன வேணும்? Match. மாச்சா போலாமா? மாச்சா உள்ளே அது பேட்டரி. பேட்டரி. கம்பெனி பேர்லாம் வேணாம், பேட்டரி. ஓகே. சோ பேட்டரி பேஸ் பண்ணி என்ன மாச்சா கேள்வினா? இல்ல மோக்கா. இல்ல மாச்சா, ஓ மாச்சா தானா? அந்த பச்சை பசேல்னு ஒரு டீ இருக்கும்ல, ஓஹோ. அந்த டீ. ம். ஸோ இது பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க லைஃப்ல வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போது, என்னடா இது நம்ம வேற மாதிரி பிளான் பண்ணோம்னா லைஃப் வேற மாதிரி போகுதேங்கும் போது, அப்ப யாராச்சும் ஒரு நபர் பேட்டரியா இருப்பாங்க, ஒரு எனர்ஜி கொடுத்துட்டே இருப்பாங்க, ஒரு புஷ் கொடுத்துட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்க லைஃப்ல வந்து யாரு எனக்கு பேட்டரியா நிறைய இருக்காங்க? பேட்டரி இருக்கு அந்த மாதிரி. அப்படியா? ஆ பெரிய பேட்டரியா யார் இருக்காங்க? விஜேஸ்னா. ஆ, விஜய் நம்ம விஜய் சேதுபதினா. சேதுபதி சார். அப்புறம் அருண் விஜயனா. அருண் விஜய் சார். சங்கீதாக்கா. ஆ ம். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால இந்த பேரை சொல்றேன். இதை புரியுது. தாண்டி இவங்கள மாதிரி என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. நிறைய 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 இருக்காங்க. என்ன புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க. ஆமா. இது இந்த ஷோ ப்ரொடியூசர் கூட தான் என்ன ரொம்ப வருஷமா புஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இதே நம்ம ஜெயா டிவியில் நான் சின்ன வயசு நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன், ஆங்கரிங் பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் விஜய் சேதுபதி சார்ட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவீங்களா? ம். இல்ல அவர்ட்ட வந்து இன்புட்ஸ் கேப்பீங்களா? இந்த மாதிரி படங்கள் பண்ணலாமா வேண்டாமா? அருண் விஜய் சார்ட்ட கேப்பீங்களா? சங்கீதா அவர்கள்ட்ட இல்ல கேப்பீங்களா? யாருக்கிட்டையும் நான் இன்புட்ஸ் லைக் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணலாமா நான் கேட்க மாட்டேன். இஃப் எனக்கு ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டோ இன்சிடென்ட்டாக இருந்தால் உடனே நான் ஷேர் பண்ணிடுவேன். ஓகே. அது அதில் அருண் விஜயனெல்லாம் வந்து 24/7 நாங்கள் எப்போ பேசுவோன்னு கூட எனக்கு தெரியாது, நாங்கள் பேசுவோம். லைக் எந்த எந்த விஷயமா இருந்தாலும் வி ஷேர் திங்ஸ். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஓகே. Yeah. நைஸ். உங்களோட லைஃப்ல யாரு பேட்டரியா இருக்காங்க? பேட்டரி ஆஃப் கோர்ஸ் அம்மா, அப்பா, ம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி லைக் பில்லர்ஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி எப்போவுமே மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி இருப்பாங்க. நைஸ். அடிப்போலி. Thank you. இந்த படத்துல வந்து யார் எப்போதுமே எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க? 100% சார்ஜ்லயே யார் இருப்பாங்க? மகேனா எப்பவுமே எனர்ஜெட்டிக்காக இருப்பார். ஓகே. எப்பவுமே எனர்ஜியாக இருப்பார் அவர். லைக் ஷூட்டெல்லாம் எனக்கே ஒரு மாதிரி, நான் இப்போ நினச்சாலும் எனக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் சுச்சுவேஷன்ஸ்னால ஒரு செகண்ட் ஷெடியூலில் ஒரு 9 days இருந்தது. ஒரு 16 days ஷூட் பண்ணோம் செகண்ட் ஷெடியூல். 16 daysல வந்து 9 days வந்து நாங்கள் லைக் டே டு நைட்டு பண்ணோம். நாங்கள் ஓ. காலையில் 8 மணிக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணோன்னா நைட்டு 2:30 மணி 3 மணிக்கு தான் முடிப்போம். 3 hours தான் கேப் இருக்கும். என்றைக்குமே வந்து அவர் வந்து லைக் ரெஸ்ட் வேணும், இது பண்ணு, அது மாதிரி என்றைக்குமே ஒரு நாள் கேட்டதில்ல. அது வந்து எனக்கு அந்த டைமில் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கே வந்து ஒரு போய் ஒரு 2 hours 2 hours தூங்கிட்டு மறுபடியும் வந்து 2 hours தூங்கி எழுறது வந்து லைக் ஒரு நாள் பண்ணலாம், நான் நம்ம 2 நாள் பண்ணலாம். பட் 9 days 10 days வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வந்து அந்த மாதிரி வந்து பிஹைண்ட் த சீன் இருக்கிற நமக்கே அப்படின்னா அவங்க ஆர்டிஸ்ட் அவங்க.
ஸோ கேமராவில் வரும்போது அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம ரைட் பண்ணுறோம், நம்ம இது பண்ணுறோம், அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எப்பவுமே ரெஸ்ட் வேணும். பட் ஆனால் ஒரு 9 days வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக டே அண்ட் நைட் ஷூட் பண்ணோம். ஆனா அந்த டெடிகேஷனுக்கு அந்த எனர்ஜி மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது. சீரியஸ்லி நல்ல பதில். அண்ட் நீங்க சொல்லுங்க, உங்கள்ட்ட நான் என்ன கேட்பேன்னு தெரியும். உங்களோட லைஃப்ல வந்து பயங்கரமா மோட்டிவேட் பண்றது யார் உங்களை? இல்லை மோஸ்ட்டாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ பர்டிகுலராக இது இவனும் ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக. ஓகே, நைஸ். ஃபைனல் டீக்கு வந்தாச்சு. செஞ்சால் ஏதாவது செய்கிற மாதிரி கேள்வி இருக்கான்னு பார்க்கலாம். இருக்கிறது. டன் 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 என்னவா இருக்கும்? முதல் காதல் பற்றி சொல்லுங்க. என்னோட முதல் காதலா ஆ கோபிச்செட்டி பாளையத்தில் அப்போ வந்துட்டு 93ன்னு நினைக்கிறேன், 94ல் ஃபர்ஸ்ட் லவ். அதுதான் இன்னி வரைக்குமே எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 33 வருஷமாக அந்த லவ் கூடியே தான் இருக்குது. என்னுடைய கேமரா. என்ன லாக் பண்ணிட்டீங்க எப்படி பதில் சொல்லி? அவனுக்கு தெரியும் எனக்கு எனக்கு ஏன்னா நான் 93 94 எனக்கு கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நான் அந்த சினிமான்னு நான் நினச்சேன். ஸோ அதை கேமரா ஐ லவ் கேமரா. எனக்கு கேமரா தான் எனக்கு எல்லாமே. என்னுடைய கடவுள் எல்லாமே எனக்கு என்னுடைய கேமரா தான். அதை நான் எப்படி இருக்கணும், எப்படி தெரியணும்னு டிசைட் பண்ணுறதே அந்த ஒரு கேமரா தான். அந்த ஒரு கண்ணு பயங்கர பவர்ஃபுல். அது நல்ல பதில்ப்பா. நான் கூட அந்த சின்ன வயசுன்னு யோசிக்கிறேன், அந்த வயசுல யார காதலிச்சாரு, அந்த வயசுல உனக்கு என்னடா தெரிஞ்சது ஏதாவது ஸ்கூல் டீச்சரின் வரா யாரா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வேற லெவல் ட்விஸ்ட் கொடுத்தீங்கப்பா, சூப்பர். நல்ல பதில். இந்த பதிலுக்கு நான் வந்து எதுவுமே சொல்ல முடியாது, அந்த லெவலுக்கு ஒரு சூப்பரான பதில் சொல்லிட்டீங்க. கேரளத்து பெண்குட்டியானோ முதல் காதல்? எனக்கு முதல் காதல் வந்து டான்ஸ் தான். So I want to say that டான்ஸ் தான். என்ன டான்ஸ்? கிளாசிக்கல் டான்ஸ் தான். கதகளியானோ? இல்ல மோகினியாட்டம் தான் இப்போ ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படியே மோகினியாட்டம்ல ஒரு 2 எக்ஸ்பிரஷன் கொடுங்களேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இது. எக்ஸ்பிரஷனா? போதுமா? சூப்பர், நைஸ், கியூட். சோ டான்ஸ் தான் உங்களோட முதல் காதல். மச்சான் யாரு? எங்க டைரக்டரா? நான் பதில் சொல்லிட்டா? இல்ல நான் அவர்ட்ட படத்தை பத்தி கேட்பேன்ல. இல்ல நான் சொல்லிட்டா பதில் உங்களுக்கு? சரி வேணாம், நீங்க என்னச்சுன்னா இல்ல உங்க முதல் காதல் சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சைட் அடிச்ச அந்த லவ். ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னா வந்து அதெல்லாம் காலேஜ்ன்றது அது ரொம்ப ரொம்ப லேட்டர் அது. பட் ஆனால் எனக்கு அண்ணா சொன்ன மாதிரி நான் வந்து இந்த மீடியா சூஸ் பண்ணது வந்து எனக்கு சிங்கிங் மேலே வந்து எனக்கு ரொம்ப பேஷன். ஸோ எனக்கு சிங்கர் ஆகணும் அப்படின்றது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீமாக இருந்தது. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 2.5 இயர்ஸ்லேருந்தே பாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு நான் மீடியாவில் வரணும் அப்படின்றது வந்து டிசைட் பண்ணது. நான் மீடியாக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் என் ஜேர்னியில் அதுக்கப்புறம் டைரக்ஷன், அதுக்கப்புறம் ரைட்டிங், கம்போசிங் அந்த மாதிரிலாம் போனேன். அதனால் அந்த ரைட்டிங் ஃபீல்டில் ஒட்டி எதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன்ஸ் வந்தேன். பட் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் லவ் வந்து எனக்கு மியூசிக் மேலே தான் எனக்கு வந்து. அற்புதம். நீங்களே ஒரு அழகான கான்டென்ட் கொடுத்துருக்கீங்க, சூப்பரா பாடுவீங்கன்னு சொல்லிட்டு. பாடுங்க. எஸ், டெஃபினெட்லி. எஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடித்த பாடல்? நல்ல ஒரு லவ் சாங் தான். லவ் சாங். காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா, கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகின்றதா, நெஞ்சு நனைகின்றதா, இதயம் கருடும் ஒரு வாசம் வருகிறதா, காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் சேர்ப்பேன், ஓயும் ஜீவன் ஓடும் முன்னே ஓடோடிவா, பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன், உயிரின் துளி காயும் முன்னே என் விழி உனை காணும் கண்ணே, என் ஜீவன் நோயும் முன்னே ஓடோடிவா. வா, வேற லெவல், சூப்பர்.
பிளேபேக் சிங்கர் கூடயா நீங்க? இந்த படத்துல ஏதாவது பாடல்லாம் பாடிருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் உண்மையா சொல்லுங்க, உடைச்சிருங்க. come on. ஒரு இதுக்கு பாட்டு மேல என்ன பாடியிருக்கேன். இருக்கு மறைக்க? ஒரு பாட்டு பாடிருக்கீங்க. ஆமாங்க. நைஸ். அந்த பாடல்ல இருந்து 2 வரிகள். பறக்கும் பறவையை போலே சிறகை விரிக்கலாம், விடியும் விடியலை தேடி நாளும் மூடலாம், மாற்றம் காணும் நேரம் வழி முன்னே தோன்றுதே, வாழ்வு மாறும் நேரம் வழி தூரம் போகுதே, பிறையே உன்னொளியும் கூடுதே, இசையாய் இந்த நிமிடம் மாறுதே, நிறையே என் வாழ்க்கையானதே எந்தன் முன்னே முன்னே. லிரிக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குப்பா. பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருக்கு. சரி நீங்க சொல்லுங்க உங்களோட முதல் காதல். நான்லாம் புக்ஸுங்க, படிக்கிற பையங்க. ஏய் டேய் டேய். படிக்கிற பையன் இந்த சினிமாக்கு வந்துட்டீங்க. interview பார்க்கறவங்க எல்லாருமே இந்த பிட்ட மட்டும் நோட் பண்ணுங்க. அப்படி இல்ல அம்மா பாப்பாங்க. சோ அம்மாக்காக நீங்க வந்து புக்ஸ்னு சொல்லி வந்து எஸ்கேப் இல்ல இல்ல ஆறீங்க. அவருடைய ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்க அம்மா தாங்க, அவங்க அம்மா அவங்க சிஸ்டர்ஸ் தாங்க. அது எல்லாருக்குமே அதுதான். அதெல்லாம் இல்ல சொல்ல அதுதான் அவ்வளவுதான், அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் வர காதல் தான் நான் கேட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். செம ஃபோர்ஸ் இருக்கணும், ஃபோர்ஸ் இருக்கணும். அது போட்டுக்கோங்க நல்லா. ஏய், என்னடா டேட் தரலையா? போய் தான் தெரிஞ்சிருச்சு நல்லா தெளிவா. இல்ல இல்ல Aunty. பட் ஐ வில் டெல் யூ சம்திங். எனக்கு ஷூட்டிங்ல வந்துட்டு எனக்கு இவங்க வீட்ல இருந்து எனக்கு சாப்பாடு வரும். என்னைக்காவது ஒரு நாள் அப்படி நாங்க வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சோன்னா அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். ஓ இவங்க 2 பேர் வீடு தான் எனக்கு சாப்பாடு. எனக்கு ஃபுட்டு நான் வெஜிடேரியன். வீட்டு சாப்பாடு தான் எனக்கு. ஷூட்டிங் சாப்பாடுலாம் செட்டே ஆகாது. எந்த ஷூட்டிங் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்க வீட்டில் போயிட்டு ஒரு வீட்டை பிடிச்சிருவேன். ப்ளீஸ் எனக்கு ஷூட் முடிவு சமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் தான் எனக்கு பார்த்துட்டாங்க. நல்லா. சூப்பர் ஹாப்பி. கமன்னு வருமா ஆமா. சாப்பாடு? கே ஃபோன் பண்ணி மெசேஜ் வாய்ஸ் நோட்லேயே கேட்பாங்க. இன்னைக்கு இது வேணுமா தம்பி, அன்னைக்கு அது வேணுமா. அண்ட் டீ பார்ட்டி அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. Thank you. சூப்பர். மியூசிக் பத்தி கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிறதுனால மியூசிக் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஏன்னா ஒரு சீனுக்கும் வந்து மியூசிக் தான் எலிவேட் பண்ணும். ஆஹா நல்லா இருக்கே, அடுத்து என்ன ஆகும்னு ஆன்டிசிபேட் பண்ணும். மியூசிக் எவ்வளோ சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோடைய பிக்கஸ்ட் பேக் போன் வந்து எங்கள் மியூசிக் டைரக்டர் வந்து பாலமுரளி அண்ணா. ரைட் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட் வந்து ஃபஸ்ட்டு மஹேனா உள்ளே வந்தார், செகண்ட் வந்து பாலமுரளி அண்ணா தான் உள்ளே வந்தார். பாலமுரளி அண்ணா வந்து ரைட் ஃப்ரம் த ஸ்கிரிப்டில் வந்து அவர் உள்ளே வந்தார். ஸோ மஹேனா மூலயமா எனக்கு பாலுன்னு இன்ட்ரோ ஆனார். ஓகே. அப்போ நாங்கள் வந்து பிளான் பண்ணும்போது, ரைட்டிங்லேருந்து பிளான் பண்ணும்போது மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளேஸ் பண்ணுச்சு. ஏன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் ஆக்ஷன் ஃப்ளிக்காக இருந்தாலும் இதில் வந்து ஒரு 3 மெலடி சாங் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் இருக்கும். எல்லா சாங்ஸும் வந்து நல்லாயிருக்கும். ஆல்பமாக எங்களுக்கு நல்ல ரீச் ஆச்சு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோராக போகும்போது எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஏன்னா பாட்டு நம்ம வந்து கொஞ்சம் எனக்கு பிடிக்கும், எனக்கு கேட்குறதுனால வந்து ஓகே சாங் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது வந்து எனக்கு அவர் கொடுக்கும்போது என்னால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது. பட் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எனக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஃப்ளிக்கு நிறைய மாண்டேஜஸ் இருக்குது, லெங்க்தியான ஷார்ட்ஸ் எல்லாம் லைக் வித்தவுட் டைலாக் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குது படத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 2-3 மினிட்ஸை வந்து அந்த மியூசிக் தான் வந்து அந்த சீக்வன்ஸே ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. பட் ஆனால் ப்ரில்லியண்ட்டாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணார். அதே மாதிரி சாங்ஸ் எல்லாமே வந்து ஆல்பமில் வந்து பெரிய பெரிய சிங்கர்ஸ் எல்லாமே பாடியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, தேவா சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, பென்னிடயல் சார் பாடியிருக்காங்க, சிவாங்கி, நித்யஸ்ரீ, சாம் விஷால் எல்லாமே வந்து நல்ல சிங்கர்ஸாக வந்து அந்த பாட்டுக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து மியூசிக்கலாக வந்து ஹேண்டில் பண்ணார். அழகான மியூசிக் ஆல்பம். யா அற்புதம். சூப்பர். அண்ட் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபைனல் செக்மெண்ட். ஆனால் இது ஃபாஸ்ட்டாக போய்டும், டக்குன்னு போய்டும். எஸ்ப்ரெஸோ வந்து நீங்கள் வந்து காஃபின்னு நினைப்பீங்க, ஆனால் டீக்குள்ளேயும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக போகுமோ நான் கேட்குற கேள்விகளுக்கு டக்குன்னு நீங்கள் பதில் சொல்லணும். fill in the blanks. நான் ஒரு ரவுடி. ஓகே. நான் ஒரு டான்சர். நான் ஒரு குழந்தை. நம்புற மாதிரியா இருக்கு? குழந்தையா? அடிங்க. ஏய் அது என்னங்க மச்சான் 2 லேட்டா பேரும் தானே சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லணும், கரெக்டா சொல்லணும், ஏத்துக்கிற மாதிரி. நல்லவன். ஓகே. நான் ஒரு டைரக்டர். என் வழி தனி வழி. நோ சினிமா டயலாக். அடிங்க. வாங்கிக்கோங்க.
தலைவர் டயலாக்ல எல்லாம் அதெல்லாம் மாத்திலாம் அதெல்லாம் மண்டையில ஏறினது அப்புறம் என் வழி தனி வழி தான் வரும். அப்ப வாங்கிக்கிறீங்க குத்து. வாங்கிக்கிறான். தலைவர் டயலாக் மேல என்ன இருக்கு? இது அதுக்குன்னு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. ஓகே. என் வழி என்ன சொல்றது ஆ, அல்ல என்ன? என்ன நீ இப்ப என்கிட்டயே சொல்ல கேளு, இப்ப நான் இல்ல சொல்றேன். இல்ல இல்ல அல்ல இப்ப என்ன சொல்றது என் இதுல வழி. என்ன சொன்னாங்க என் வழி தனி வழி நான் தனி சொன்னேன். வழி அது வேற. தேன் வழி சொல்லு தேன் சொல்லுங்க. வழியா? ஹனி தேன் வழி தேன் வழி தேன் ஹனி வழிமா. வழி தேன் கூடு இருக்கும்ல அந்த வழிமா. ஆ, என் வழி கஷ்டமான வழி. கஷ்டமான வழி. என் வழி ஒரு அமைதியை நோக்கி அமைதி அமைதி வழி. அமைதி வழி அப்படி வச்சுக்கலாம். ஓ ஓகே. ஐ லவ் சினிமா. சூப்பர். ஐ லவ் கேரளா ஓகே. ஐ லவ் ஆக்டிங். ஓகே. ஐ லவ் டைரக்ட். ஹலோ மை கரியர். கெரியர். ஓகே. ஐ ஹேட் மீ. I நிஜமா? hate me, yes. ஐ ஹேட் சப்பாத்தி சப்பாத்தி பிடிக்காதா? ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்ப பார்த்தாலும் நைட்டு டேரக்டர் என்ன வேணும் கேட்டேன், சப்பாத்தி கொண்டு வாங்க எனக்கு அப்பாவுக்கும், நான் டயட்ல இருக்கு அப்படின்னா என்ன இப்ப சப்பாத்தி பிடிக்காதுன்ற எனக்கு புரியல. தப்பா இருக்கு இது. அப்போ ஏத்துக்க முடியலன்னா குத்திடுங்க. இல்ல 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 அவங்க சொல்றதுதான் பதில். அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சிலாம் பண்ண முடியாது. சரி. ஐ ஹேட் மைசெல்ஃப். உங்களை மட்டும் தான், வேற எதையுமே நீங்க வெறுக்க மாட்டீங்களா? அந்த அளவுக்கு இல்லங்க. ஐ ஹேட் டேய், ஐ ஹேட் ஆங்கர். ஆங்கர். ஓகே நைஸ். என் வாழ்க்கையில் சினிமா என் முதல் காதல். முதல் காதல். ஓகே சூப்பர். என் வாழ்க்கையில் சினிமா பேஷன் பேஷன். என் வாழ்க்கையில் எனக்கு சினிமா எல்லாமே. எல்லாமே. வாழ்க்கை. வாழ்க்கை. சூப்பர். நான் அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓகே. நான் அடிக்கடி தனியாவே இருக்குவேன் தனியாவே இருப்பீங்க. ஓ ஓ ஓகே. நான் அடிக்கடி ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன். ஓ ஓவர் திங்கிங். ஓகே. நான் அடிக்கடி சாந்தமா இருப்பேன். சாந்தமா இருப்பீங்க. ஓகே. என் வாழ்க்கை மிகவும் அழகானது. ஓகே அற்புதம். என் வாழ்க்கை நல்லா போகணும் நல்லா போகணும். நல்லா போகணும். ஓகே. என் வாழ்க்கை சினிமாவில் எனக்கான ஒரு இடத்தை தேடி ஓடக்கூடிய ஒரு பயணம். ஓகே. என் வாழ்க்கை செதுக்கிட்டு இருக்கேன் என்னோட. செதுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் லவ் பண்றது மட்டும்தான். ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் புரியல அரியலா. நீங்க பேசுறது புரியாது மட்டும்தான். வாட் ஐ நோ. What do you know? உங்களுக்கு என்ன what do you know well? To eat chapati. வாட் ஐ நோ. To prepare chapatiயா? இல்ல Does she eat What do you know? chapati? ஆக்டிங் டான்ஸ் அந்த மாதிரி. எனக்கு Dance. தெரிஞ்சதெல்லாம் டான்ஸஸ் டான்ஸ் தான். ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நடிப்பு மட்டும். நடிப்பு. தெரிஞ்சதெல்லாம் பீயிங் சைலண்ட். எனக்கு கோபம் வந்தா அசிங்க அசிங்கமா கேட்பேன். யார திருப்பி எப்படி வந்து பாத்தீங்களா? என்னடா கரெக்டா? நல்ல புனிதமான வார்த்தைகள்லாம் வருமோ? ஆம். தமிழில் உள்ள அத்தனை புனித வார்த்தைகளும் சரளமாக லேபிள் படத்தில் பார்த்தீர்கள் அல்லவா? ஆதி பார்த்தேன். அந்த மாதிரி வந்து அனைத்தும் வரும். எனக்கு கோபம் வந்தா உள்ளிலே வைக்குவேன் கீப் இட் மை செல்ஃப் ஓகே. எனக்கு கோபம் வந்தா ஸ்மைல் பண்ணிட்டு நவுந்துருவேன் ஆக்சுவலா. ஓகே. உங்களுக்கு நடந்துட்டே இருப்பேன். கோபம் தான் நடந்து ஆமா. அட போகும். ஆமாங்க, இவன் ஒரு மாதிரிங்க காண்டிவன். ஒரு நாள் வீட்ல இருந்து அவன் போரூர் அவன் வீட்டுக்கு நடந்தே போயிட்டாங்க சாலிகிராமத்துல இருந்து. ஐயோ. அவன் ஒரு கோவம் வந்து மாதிரி- யார்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. வெளியே இது பண்ணிக்க மாட்டேன். எப்பவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் அந்த டைம் வந்து திடீர்னு நடக்க ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோதான். நடராஜா சர்வீஸ் தான் அவ்வளோதான். எங்கேயா நடந்துட்டே இருப்பேன். வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் கதவுக்குள்ளேயே அந்த வீட்டை வந்து சுத்திட்டு இருப்பீங்க. சுத்திட்டே நல்ல கார்டியோ பண்றாருப்பா இவரு. நல்ல விஷயம் தான் இவரு. வெரி நைஸ். ஓகே. நான் ஜாலியா இருந்தா பெட்ஸோட விளையாடிட்டே இருப்பேன். ஐ லவ் அனிமல்ஸ். நைஸ். நான் ஜாலியா இருந்தா ஃபுட் கழிச்சிட்டே இருக்கும் ஃபுட். அப்படியா? வாவ். இது என்ன டிஃபரெண்டா இருக்கு? ஆமா. நான் ஜாலியா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட செம அரட்டை மஜா. பார்ட்டிஸ். ஏய் இது வரவே இல்லை நினைச்சேன். வந்துருச்சு. பார்ட்டிஸ். அவர்தான் உண்மையை சொல்லியிருக்காரு. நான் ஜாலியா இருந்தா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து தனியா தான் இருப்பேன். ஜாலியா இருந்தாலுமே வந்து ஒரு சர்க்கிள்குள்ள எனக்கானது ஒரு இதுல இருக்கும். ஓகே. நான் கேட்டது நான் எப்ப எதுவும் கேட்டதே இல்லையே. கேட்டதே இல்லையா? ஆஹா இது அது இது அது. ஆஹா கேட்க மாட்டேன். எனக்கு என்ன வேணுமோ நான் தான் வாங்கிப்பேன். ஓகே. ம். நான் கேட்டது கேட்டது மீன்ஸ் எனக்கு வாட் டிட் வேணும் யூ ஆஸ்க்? ஆ, ஐ ப்ரே நீ கேட்டது. எனக்கு What do you love மூவி to get? பண்ணணும்னு நினைச்சேன் அது பண்ணிட்டேன் ஓகே. நான் கேட்டது நான் கேட்டது தமிழ் சினிமாவில் ஒரு எனக்கான ஒரு இடம். அடடா. எனக்கான எனக்கான ஒரு இடம் தான். ஓகே. எனக்கு கிடைத்தது இனிமேல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கிடைக்கல. ஓகே. எனக்கு கிடைத்தது கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஓகே. எனக்கு கிடைத்தது மாஸ்டர். வாவ் சூப்பர். எனக்கு கிடைத்தது இப்போ பண்ணிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு. ஆமா போயிட்டே இருக்கு ஓகே. அடிக்கடி சொல்ற போய் தூங்கிட்ட மச்சான்.
ஓகே. இது ரிலேட் பண்ணலாம். அடிக்கடி சொல்ற போய் நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் பட் நான் எங்கே இருக்காது எங்கேயும் வீட்டில் இல்லை. தான் வீட்ல இருக்கேன் தான் உண்டு. வீட்டில் தான் இருக்கும் ஆமாம் ஓகே. அடிக்கடி சொல்ற போய் ஏதோ மச்சான் 2 மினிட்ஸில் கால் பண்ணிடுறேன், கட் ஓகே. பண்ணுறேன், 2 மினிட்ஸில் கால் பண்ணிடுறேன். எனக்கும் அந்த 2 மினிட்ஸ் செட் ஆகும். நான் 2 மினிட்ஸ் சொன்னா 2 நாள் ஆகுங்க. ஐயோ ஐயோ ஆமா அந்த 2 மினிட்ஸ் பாவம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேர்ள்ஸ் எஸ் மெயினா. ரொம்ப கஷ்டம். நீங்க அடிக்கடி சொல்ற போய் மோஸ்ட்டாக அது இருக்காது. முடிஞ்சிடுச்சு. சூப்பர். நைஸ். எல்லாருமே வந்து அற்புதமாக பதில் சொன்னீங்க. எல்லாருமே ஈக்குவலா வின்னர்ஸ். ஓகேவா? ஆஹா வேற அப்படி வழி இல்ல. வேற வழி இல்ல. ஆமா. அண்ட் நம்ம ஷோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் அழகா அவங்களோட சைன் போடுவாங்க. 4 அழகான செலிபிரிட்டிஸ் வந்திருக்கீங்க. சைன் பண்ணிடலாமா? டொன்டடாயின் ஹியர்ஸ் தி பியூட்டிஃபுல் கப். சைன் பண்ணிடலாம். கொடுங்க. தேங்க் யூ so மச். ஃபைனலா ஒரு கேள்வி ஒரே லைன்ல நீங்க சொல்லணும். ஓகேவா? அமிகோ கராஜ் படம் பார்க்கறதுனால எங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? தியேட்டர் போய் பார்த்தா நாங்க எப்படி என்ஜாய் பண்ணுவோம்? படம் பார்க்கும்போது உங்களை நீங்கள் பர்சனலாக கனெக்ட் பண்ணிப்பீங்க அந்த கேரக்டரோட. உங்கள் 2 மணி நேரம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. ஓகே. இல்லை எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும். சில பேர் கேங்ஸ்டர்னா வந்து ஃபுல்லாக அதான் இவன் சொன்ன மாதிரி வந்து ஒருத்தங்களே பேஸ் பண்ணி அந்த க்ளோரிஃபை பண்ணுறதுலாம் இருக்காது. இதில் வந்து எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும். ஓகே. பேக்டாக இருக்கும், கமர்ஷியல் பேக்டாக இருக்கும். சூப்பர். மெசேஜ் சொல்ற அளவுக்கு பெரிய ஆளுங்க நாங்க கிடையாது. ஓகே. எங்க கண்ணு முன்னாடி எங்க டைரக்டர் என்ன பார்த்தாரோ அதை எடுத்திருக்காரு. உங்களை என்டர்டெயின் பண்ணணும் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஐ திங்க் நீங்க வந்தீங்கன்னா ஒரு 2 hours கண்டிப்பா ஒரு நல்ல விஷுவல், நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல சாங், எங்கேயுமே வந்துட்டு நீங்க வந்துட்டு போர் அடிக்கிற மாதிரி இல்லாத ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரியல் லைஃப்ல நடக்கிற அந்த இன்சிடென்ட்டை கனெக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கும் இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது. யூ வில் ஃபீல் என்டர்டைன். நைஸ். என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். அற்புதம். சூப்பர். ஸோ ரொம்ப அழகா லைவ்லியா ஜோவியலா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. டைம் போனதே தெரியல. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ஷோ பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் அமிகோ கராஜ் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் அமிகோ கராஜ் படத்தோட டீம் மெம்பர்ஸ் செம ஜாலியா ஃபன்னா போச்சு. ஆக்சுவலா டைம் போனதே தெரியல. கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from பவித்ரா.